மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்குவோம். அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன். இந்த காலை வேளையிலே இறைவழி தியானத்தின் மூலமாக கடவுளுடைய செய்தி நாளிலே பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த வாய்ப்பை அளித்த இதனுடைய பொறுப்பாளர்கள், நிகழ்வை நடத்துகின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி நான் தெரிவித்து இந்த இறை தியானத்தை இப்பொழுது நான் ஆரம்பிக்கின்றேன். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளாய், குடும்பங்களாய் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வசனங்களை கேட்கவும் தியானிக்கவும் ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேலையில் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கின்ற வார்த்தைகள் மூலமாய் கடவுள் எங்களோடு பேசுவீராக. அதன் மூலமாய் கடவுள் எங்களை பலப்படுத்துவீராக. அதன் மூலமாய் கடவுளுடைய நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையின் கரங்களோடு வழிநடத்தும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட காலை தியானத்துக்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்கும் உள்ளவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான எந்த நற்கிரைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, இந்த கால வேளையில் கடவுள் கொடுக்கிற வசனம் வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் கனத்துக்குரிய பாத்திரமாக அவன் மாறுகின்றான். நாம் எல்லாரும் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கவே நாம் விரும்புகிறோம். கனத்துக்குரிய வேலையை செய்ய வேண்டும், கனத்துக்குரிய செல்வந்தராக இருக்க வேண்டும், கனத்துக்குரிய பேர் புகழை அடைய வேண்டும், எல்லாரும் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு எண்ணங்களோடு நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நாளில் கனத்துக்குரிய பாத்திரமாய் விளங்குவது எப்படி? இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை அநேக மேன்மையை, அநேக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். அப்படி விரும்புகின்ற இந்த காலங்களில் இந்த காலங்கள் நமக்கு தபசு காலங்களாக அல்லது உபவாச நாட்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும், நம்மை நாமே சீர்படுத்தி பார்க்கவும் இந்த நாட்கள் நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நாட்களில் நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு கனத்துக்குரிய பாத்திரங்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகவே சிலுவை அண்டை நின்று பாவங்களுக்காக கதறி அழுதபொழுது அவர் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் அவர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கால வேளையில் நம் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நாம் கதறி அழுகின்ற பொழுதும் அல்லது நாம் ஜெபிக்கின்ற பொழுதும் நமது வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அவருடைய பிள்ளைகளாக கடவுள் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 139, 23, 24 வசனங்களில் வாசிக்கிற பொழுது, தேவனே, என்னை ஆராய்ந்து வாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்வை உணர்ந்து அவன் ஆண்டவரிடத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். தன் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்களை, தன் வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறான எண்ணங்களை உணர்ந்து அவன் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாய் இருக்கின்றான். ஆகவே வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நமது பாவங்களுக்காக நாம் அழுது உபவாசித்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை உயர்த்தி ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த கனத்தை, இந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும், நம்மை நாமே சோதித்து பார்க்கவும், நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் இந்த நாட்களை கடவுள் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். எருசலேம் நகரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கழுதை கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை.
ஆனால் ஒரு நாள் இயேசுநாதர் அதன் மேல் அமர்ந்து பவனி வந்தபோது அந்த கழுதைக்கு எத்தனை மதிப்பு, அது நடக்கிற இடத்துல எல்லாம் வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து போட்டார்கள், எங்கும் அலங்காரம். அந்த கழுதையின் காதிலே ஓசன்னா என்று சொல்கிற அந்த இனிமையான பாடல் கேட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த கழுதைக்கு அந்த கனம் கிடைத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதன் மேல் அமர்ந்து இருந்தவர் இயேசு பெருமான் என்பதை நாம் அறிகின்றோம். ஆகவே இந்த கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் நம்மை இயேசுநாதர் நடத்த வேண்டும். அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஒவ்வொரு நாள் நம்மை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்கிற அப்படிப்பட்ட நிலையில வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை கனப்படுத்தி நம்மை மேம்படுத்த அவர் பிரியப்படுகிற கடவுளாக இருக்கிறார். எந்த இடத்தை நாம் தலைகுனிந்து நடந்தோமோ அந்த ஜனங்கள் நம்மேல் வீண் பழிகளை சுமத்தி நம்முடைய பெயரை கெடுத்தார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை மேம்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மை கனப்படுத்த வேண்டுமானால் அல்லது கடவுள் நம்மை மேம்படுத்த வேண்டுமானால் நாம் அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளவும், அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் வேதத்தை தியானிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், அது மூலமாக கடவுளுடைய கரத்திலிருந்து நாம் கனத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் இங்கே கனகீனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களை, இந்த கால வேளையில நம் ஆண்டுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற போது இந்த கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த உபவாச நாட்களில் இந்த தபசு காலங்களில் சிலுவையை நோக்கி நாம் பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் பார்க்கிற இன்னொரு தேவனுடைய மனுஷனை நாம் பார்க்கிறோம். யாபேசுடைய வாழ்க்கையை வாசித்து நாம் பார்க்கிற பொழுது, யாபேஸ் என்றால் அவன் துக்கம் நிறைந்தவன் என்பது அர்த்தம். அவருடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றால், ஆனால் யாபேஸ் வாலிபன் ஆனபோது அந்த துக்கத்தில் அவன் தொடர்ந்து அவன் மூழ்கியிருக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் கடவுளை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று சொல்லி அவன் மன்றாடுகிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த காலவில் நாம் கடவுளுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிற பொழுது கடவுளை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஆகவே கடவுள் தான் நம்மை கனப்படுத்துகிறார், கடவுள் தான் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். இந்த மேன்மையும் இந்த கனத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடவுளுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் சிலுவை நோக்கி நாம் பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உலகத்தில் எனக்கு மேன்மை உண்டு என்றால் அது நான் சிலுவையை நோக்கியே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட சிலுவையை நாம் இந்த நாட்களில் சிந்திக்கவும் தியானிக்கவும் அதன் மூலமாக கடவுளுடைய கரத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் 1 நாளாகவும் 4, 9, 10 வாசிக்கிற போது யாபேசன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாக இருந்தான். ஜெபிக்கிற நம்மை ஆண்டவரை கனப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற பொழுது அவர் நம்மை மேம்படுத்துகிறவராயிருக்கிறார், நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆகவே நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், இதை ஒருவராலும் தடுக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த கால வேளையில கடவுளுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிற பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும், நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கவும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலங்களில் கடவுளுடைய சமூகத்தில் இருந்து இந்த கனத்தை, இந்த மேன்மையை, இந்த உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யாபேசை போல நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஜெபித்து மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தாவீதை போல தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்தி நாம் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைவாக நாம் பார்க்கிற பொழுது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் கடவுளுடைய பார்வையில மேன்மை அடைய வேண்டுமானால், உயர்வு அடைய வேண்டுமானால், கனமடைய வேண்டுமானால் நாம் கடவுளை நோக்கி பார்க்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். ஆகவே கடவுளுக்கு நாம் பிரியமாய் வாழ்கின்ற பொழுது, கடவுளுக்கு நாம் சாட்சியாய் வாழ்கின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஆகவே இந்த உபவாச நாட்களிலே நம்மை நாமே தாழ்த்தி கடவுள் நமக்கு கொடுக்கிற கனத்தை, கடவுள் நமக்கு தருகிற மேன்மையை, கடவுள் நமக்கு தருகிற உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எந்த இடத்துல நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை ஆண்டவர் நம்மை தாங்கி நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்கள் அடிப்படையாக, வார்த்தைகள் அடிப்படையாக கடவுள் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்த சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த கனத்தையும் இந்த மேன்மையை நாம் பெற்று நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் மகிமையாய் வாழ கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த தபசு காலம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்தி
நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து அவர் கொடுக்கிற கிருபை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து வருகின்ற இந்த காலங்களில் இன்னும் அதிகமாய் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை கனப்படுத்துவார், கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார், கடவுள் நம்மை உயர்த்துவார் என்று சொல்கிற அந்த ஒரு சிந்தனையோடு இந்த தபச காலங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நான் அமர்ந்து காத்திருக்கிற போது கடவுள் எங்களை கனப்படுத்துகிறவராக, எங்களை மேம்படுத்துகிறவராக, எங்களை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தபச காலங்களில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வேதங்களை வாசிக்கவும், உம்முடைய பாடல்களை பாடவும், ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மாறாத உம்முடைய கிருபையின் எங்களோடு வழிநடத்தும்படி ஆசிர்வதிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். துதிக நமக்கும் எல்லாவற்றுமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் இருக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் நைக்கும் ஆசீர்வாத வழியெடுத்தோரும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய திருச்சபையோடும் இன்று வரும் சதா காலங்களிலும் தங்கி இழைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சுலபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.